மாபெரும் போராட்டம் என்ற இந்த தொடர் வரிசை பாடத்தில் இன்றைக்குரிய பாடம் 3வது பாகம், ஜெபமும் மாபெரும் போராட்டமும், ப்ரேயர் அண்ட் கிரேட் கான்ட்ரவர்சி. ஜெபமும் மாபெரும் போராட்டமும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறோம். அவனுடைய தந்திரங்கள் எப்படியெல்லாம் அவன் செயல்படுத்துவான் அப்படின்னு முதல் பாகத்தில் படித்தோம். நேற்று இரவு 2வது பாகத்தில் என்ன படித்தோம் அப்படின்னா, அவன் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்களிலே பொய் என்ற ஒரு தந்திரம் மிக முக்கியமான தந்திரம். நம்முடைய கடந்த கால வாழ்வை குறித்து அவன் நமக்கு சொல்லக்கூடிய பொய் என்ன, நிகழ்கால வாழ்க்கையிலே அவன் நம்மிடத்தில் சொல்லுகிற பொய் என்ன, எதிர்கால வாழ்வை குறித்து அவன் நமக்கு சொல்லக்கூடிய பொய் என்ன அப்படின்னு நேற்று இரவு படித்தோம். பிரியமானவர்களே, அவனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம அறிவோம். தொடர்ந்து படிக்கும் பொழுதும் நம்ம அறிந்து கொள்வோம். ஆகவே இந்த நாளில் இந்த பாடத்தை தான் படிக்க போகிறோம், ஜெபமும் போராட்டமும். லூக்கா 22ஆம் அதிகாரம் நம்முடைய கவனத்திற்குரிய வேத பகுதி அங்கே இருக்கிறது. லூக்கா 22 வசனங்கள் 31, 32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஐ ஹவ் prayed for you. இயேசு சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு, அதாவது நீ மனம் திரும்பின பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் ஜெபமும் போராட்டமும் என்ற பாடத்தை படிக்க போகிறோம். இந்த பாடத்தில் கர்த்தர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள, உணர்ந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, அதுபடி நடக்க எங்களை இருதயங்கள் எல்லாம் ஆண்டவர் பக்குவப்படுத்தும். தகப்பனே, இந்த முழு நாள் உபவாச ஜெப கூட்டத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த வருஷத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம், உலகம் முழுவதும் எல்லா அட்வென்டிஸ்ட் மக்களும் படிப்பதற்காக இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தை ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிருபையினால் பெற்றிருக்கிறோம். தகப்பனே, நாங்கள் அது குறித்த அடிப்படை பாடங்களை நாங்கள் படித்து அந்த புஸ்தகத்தை முழுமையாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தும். சபையார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்க இப்பொழுது எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமெரிக்காவில் நார்மா என்ற ஒரு அட்வென்டிஸ்ட் பெண்மணி, நார்மா, மிகவும் பக்தியாக ஜெபிக்கிறவள், வேதம் வாசிக்கிறவள், ஊழியம் செய்கிற ஒரு பெண். அவளுக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை என்றால், இரவு நேரங்களில் திடீரென்று அவளுடைய வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள், கதவுகள் எல்லாம் டமார் டமார் மூடும் திறக்கும், மூடும் திறக்கும். மாடிப்படிகளில் யாரோ ஏறுவது போல இறங்குவது போல பூட் சத்தம், டக்கு 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 அப்படி சவுண்டு கேட்கும். அவள் தூங்கிட்டு இருப்பான். திடீர்னு கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு கருப்பான உருவம் பெருசாக நிற்கிற மாதிரி அவளுக்கு தெரியும். படுத்து தூங்குகிற சமயத்தில் யாரோ அவளுடைய கட்டிலை உழுக்குவது போல அவளுக்கு உணர்வு கிடையாது, உண்மையிலே நடக்கும். அப்போ நினைக்கலாம், இவ்வளோ பக்தியான ஒரு பெண், ஜெபம் பண்ணுவா, பைபிள் படிப்பா, ஊழியம் செய்வா, அவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குமா என்ற கேள்வி நமக்கு வரலாம். அப்படி மிகவும் பயங்கரமான சூழ்நிலை வரும்பொழுது அவள் என்ன செய்வாளாம், இயேசுவே அப்படின்னு உரத்த சத்தமிட்டு அவள் ஜெபம் பண்ணுவா. எல்லாம் என்ன ஆயிரும்? அமைதியாயிரும், சமாதானமாயிரும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை அவள் போய் சந்தித்தாள். நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார் அமெரிக்காவில், ரோஜர் மொர்னியூ என்ற ஒரு ஊழியக்காரர். ரோஜர் மொர்னியூ அவரை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கிறேன்.
நீங்கள் ஞாபகம் இருக்குமே தெரியல, லாக்டவுன் டைமில் நிறைய சொன்னேன் இந்த விடியற் காலை தியான கூட்டங்களில். இந்த ரோஜர் மறுபடியும் நல்ல ஜெபம் பண்ணுவார். அவரிடத்தில் ஜெபிக்கிறதுக்காக நிறைய பேர் போவாங்க. அவர் இறந்துட்டார். அவர்கிட்ட போய் இந்த பெண் பேசினார். ஐயா, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்கள் யார் கூடலாம் பழகுறீங்கன்னு கேட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், ஒரு கண்ணு தெரியாத அம்மா, பார்வையற்ற பெண், அவங்களோட நான் பழகுறேன். அவங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு இந்த பிரச்சனை வரும். அவங்க வீட்டில் இருக்கிற சமயமெல்லாம் எனக்கு சமாதானமாக இருக்காது. ரொம்ப அதிகமான பிரச்சனையை சந்திப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதாவது பிரச்சனை வருதா அப்படின்னா, ஆமாம், வீட்டில் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஓரளவுக்கு நான் சந்திக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னேன். அப்போ அவர் கேட்டாராம், அந்த அம்மா கொடுத்த ஏதாவது பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அம்மா கொடுத்த பொருட்கள். அப்போ சொன்னாங்களா, ஆமாம், அந்த அம்மா எனக்கு கொடுத்த கிஃப்ட் ஒன்று என்கிட்ட இருக்குது. அப்போ அவர் சொன்னாராம், அந்த பொருளை தூக்கி முதல்ல வெளியில் எறிங்க. அந்த பொருளை தூக்கி முதல்ல வெளியில் எறிங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, the great controversy is real. மாபெரும் போராட்டம் என்பது உண்மையா பொய்யா என்றால் உண்மைதான். பிசாசு என்று ஒருவன் இருக்கிறானா இல்லையா என்றால் இருக்கிறான். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகள், பிசாசின் சோதனைகள் வருமா வராதா என்றால் வரும். நாம் அவனுக்கு இடம் கொடுத்தால் வரும். பைபிள் படித்தானே சொல்லுது, எபேசியர் 4:27 வாசிக்கிறோம், give no room to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுக்கு எப்படி நம்ம இடம் கொடுக்குறோம்? எப்படிலாம் இடம் கொடுக்குறோம் பாருங்களேன். நம்ம சில நேரம் நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதா சிலை, அந்த ஏதாவது படம், சுரூபங்கள், இந்த மாதிரி ஏதாவது ஒருவேளை இந்து மார்க்கத்திலேருந்து வந்திருப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த படங்கள், அந்த மாலைகளை எல்லாம், ருத்ராட்சம் ஏதாவது இருக்கும். அன்பானவர்களே, இப்படி ஏதாவது ஒரு லுப் ஹோல், ஒரு இடம் கொடுத்தாலும் சாத்தா என்ன செய்வானோ? கிரியை செய்வான். அதனால தான் பைபிளில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நமக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்ம எல்லாருமே இந்த மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த மாபெரும் போராட்டம் கண்ணுக்கு தெரியாத ஒரு போராட்டம். இட் இஸ் an invisible struggle between good and evil. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான கண் காண முடியாத ஒரு போராட்டம் இந்த போராட்டம். இந்த போராட்டம் பரலோகத்தில் தொடங்கியது. நமக்கு தெரியும், சாத்தானுடைய, அதாவது லூசிஃபருடைய உள்ளத்தில் பாவம் உருவெடுத்தது. அதை தேவன் உருவாக்கவில்லை. தன்னுடைய மினுக்கினால் அவனுடைய ஞானத்தை லூசிஃபர் கெடுத்தான். இந்த லூசிஃபர் போக போக அவன் என்னவா மாறினான்? அட்வர்சரி, சாத்தானாக அவன் மாறினான். ஆண்டவர் அவனை சாத்தானாக படைக்கவில்லை. அழகான தூதன், அவன் சாத்தானாக, தேவனுக்கு எதிரியாக. சாத்தான் அப்படின்னாலே அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் சேட்டன் அப்படின்னா எனிமி ஆஃப் காட், தேவனுடைய எதிரின்னு அர்த்தம். தேவனுக்கு எதிரியாக அவன் மாறிட்டான். அன்பான தேவ பிள்ளைகளை, இப்படி பரலோகத்திலே தொடங்கின இந்த போராட்டம், மகா சர்ச்சை, இட் வாஸ் அ வார் ஆஃப் ஐடியாஸ். ஏதோ ஆண்டவரும் லூசிஃபரும் இவங்களோட தூதர்கள் எல்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க, வெட்டிக்கிட்டாங்க, குத்திக்கிட்டாங்க அப்படின்னு கிடையாது. இட் வாஸ் அ வார் ஆஃப் ஐடியாஸ், ஐடியாலஜிக்கல் வார். கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட போராட்டம். ஆண்டவர் பிரமாணங்கள் கொடுத்தார். அவருடைய ராஜ்யமே அவருடைய பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. ஆனால் இந்த லூசிஃபருக்கு எதில் நாட்டம் இல்லை? ஆண்டோடைய பிரமாணங்கள் மீது நாட்டம் இல்லை. அதனால தான் பாருங்கள், வெளிப்படுத்தலில்
12:17 வாசிக்கிறோம், யார் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறார்களோ, ஆண்டுடைய கற்பனைகளை கை கொண்டு இயேசு கிறிஸ்து மேல் உள்ள அந்த விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் மீது தான் வலுசற்பத்துக்கு மிகுந்த கோபம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன படிக்கிறோம்? பிசாசுக்கு எது பிடிக்காது? பிரமாணங்கள், ஆண்டுடைய கட்டளைகள் பிடிக்காது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த போராட்டம் என்ன செய்கிறது? பரலோகத்திலிருந்து எங்கே வருது? பூமிக்கு வருகிறது. ஏதேனுக்குள்ளே அந்த போராட்டம் தொடர்ந்தது. பரலோகத்தில் தொடங்கியது, ஏதேனில் தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் வேதாகமம் எழுதப்படாத நாட்கள். மோசே தான் என்ன செய்கிறாரு? முதலாக பைபிள் எழுத ஆரம்பிக்கிறார். வேதாகமத்தின் பகுதிகளை எழுத ஆரம்பித்தார். மீதியான் வனாந்தரத்தில் தன்னுடைய செகண்ட் 40s, ரெண்டாவது 40 ஆண்டுகள், முதல் 40 எகிப்தில், ரெண்டாவது 40 மீதியான் வனாந்தரத்தில், அந்த காலகட்டத்தில் இருக்கும் பொழுது தான், இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிற டைமில் தான் என்ன செஞ்சாராம்? ஆதியாகமத்தையும் யோபு புஸ்தகத்தையும் எழுதினார் அப்படின்னு எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க திட்டவட்டமாக. அதன் ஆதியாகமம் இட் வாஸ் a book of origins, ஆரம்பங்களை பற்றிய புத்தகம். இன்னொரு புத்தகம் என்ன? யோபு புஸ்தகம். இட் வாஸ் a book of sufferings, பாடுகளை பற்றிய புத்தகம். ஒரு புத்தகம் படைப்பு பற்றி பேசுகிறது, இன்னொரு புஸ்தகம் பாடுகளை பற்றி பேசுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருஷங்கள் பயணப்பட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி அவங்க பயணப்பட்டப்போ அவங்கள்ட்ட இருந்தது இந்த ஆதியாகமம், யோபு புஸ்தகம், லேவியராகமம். லேவியராம புஸ்தகத்தை வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரே மாதத்தில் மோசே எழுதி முடித்தார். ஒரே மாதத்தில் 6 மாதம் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரே மாதத்தில் இந்த லேவியராம் புஸ்தகத்தை மோசே எழுதினார். ஏன் அப்படின்னா, சடங்காச்சாரம், வழிமுறைகள், ஆராதனைகள் எல்லாம் நடத்தணும், சட்டத்திட்டங்கள் என்ன எல்லாம் தெரியணும். ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். ஒரே மாதத்தில் லேவியராகம் எழுதப்பட்டது அப்படின்னு வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ இஸ்ரவேல் மக்கள் கையில் யோபு புத்தகம் இருந்தது. ஜெபமும் மாபெரும் போராட்டமும், அதான் படிக்கிறோம். 3 முக்கியமான அனுபவங்களை பைபிளிலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாம், யோபுவின் போராட்டத்திலிருந்து படிப்பினைகள், லெசன்ஸ் ஃப்ரம் த கான்ட்ரோவர்சி ஆஃப் த புக் ஆஃப் ஜோப். யோபு புத்தகத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய மாபெரும் போராட்டம் சம்பந்தமான படிப்பினைகள். சாத்தானை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் இருக்குல்ல. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்கள் தான். அதே போல வெளிப்படுத்தல் 12, இந்த அதிகாரங்கள் தான் இந்த முதல் போராட்டம், பரலோகத்தில் ஆரம்பித்த போராட்டத்தை பற்றி எல்லாம் பேசுகிறது. அதில் எசேக்கியேல் 28 வாசிக்கிறோம். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாபரிசுத்தலத்தில் உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள், 2 தூதர்கள், பொன்னாலான சிலை, 2 தூதர்கள் பொன்னாலான சிலையாக அங்கே வைக்கப்பட்டிருப்பார்கள். என்ன அர்த்தம்னா, அதே போல் தேவனுடைய சன்னிதானத்தில், பரலோகத்தில் அவருடைய சிங்காசனத்திற்கு அருகே 2 தூதர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் யார்? த லூசிஃபர். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினவன், மாணிக்கங்களின் நடுவே உலாவினவன். எசேக்கியேல் 28 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 9 கற்கள், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும், 9 விதமான ரத்தின கற்கள், பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது.
அப்படி ரத்தின கற்களால் அவன் மூடப்பட்டிருந்தான். மாணிக்கங்களின் நடுவே உலாவினவன் பரலோகத்தில். ஆனால் பூமியில் மக்களின் நடுவே உலாவுகிறான். மக்களின் நடுவே உலாவி என்ன செய்கிறான்? ஜனங்களை துவம்சம் செய்கிறான். யோபு 1 அதிகாரத்துக்கு வருவோமா? யோபு 1 அதிகாரம். பரலோகத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். பூமியிலிருந்து பிரதிநிதியாக அவன் அங்கே போய் நிற்கிறான். அந்த கமிட்டியில் போய் நிற்கிறான். கமிட்டியில் நிறைய பிரதிநிதிகள் வருவாங்கல்ல, அது மாதிரி பூமியிலிருந்து இவன் தான் பிரதிநிதி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் யாருக்கு பொறுப்பு கொடுத்திருந்தாரு? ஆதாம் ஏவாள். ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்தாரு. இவன் என்ன செஞ்சிட்டான்? அவர்களை பாவத்தில் தள்ளி அந்த ஆளுகையை அபகரித்து கொண்டான். சரிங்களா? அதனால அவன் என்ன செய்யறான்? இந்த பூமியிலிருந்து ஒரு பிரதிநிதியாக அங்கே போகிறான். பாருங்களேன், யோபு 1 அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். முதல்ல எங்கே உலாவினா? அக்கினிமயமான கற்கள் நடுவிலே, மாணிக்கங்களின் நடுவே உலாவினவன் இப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறான்? நான் மக்களின் நடுவே உலாவுகிறேன். மாணிக்கங்களின் நடுவே அந்த பரிசுத்தத்தின் மத்தியில் அவன் இருந்தவன் இப்போ என்ன செஞ்சிட்டான்? பூமிக்கு வந்து மக்களின் நடுவே உலாவுகிறான். ஏன் உலாவுகிறான் அப்படின்னா 1 பேதுரு 5:8 நமக்கு தெரியும். 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன். அதே மாதிரி யோபு 2:2 படிச்சிங்கன்னா, 1 பேதுரு வரதுக்கு முன்னாடி யோபு 2:2 பாருங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவன் வேலையே சுற்றி திரிகிறதான். 2 தடவை வாசிக்கிறோம். எதற்காக சுற்றி திரிகிறான்? நமக்கு தெரியும் இந்த வசனம். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். எவனை விழுங்கலாமோ வென்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். சரிங்களா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். புரியுதா உங்களுக்கு? பரலோகத்திலையும் உலாவினவன் பூமியிலே உலாவிட்டு தான் இருக்கிறான். ஏன் உலாவுகிறான்? எப்படி உலாவுகிறான்? சிங்கம் போல. ஏன் உலாவுகிறான்? எவனை விழுங்கலாமோ. பிரியமான தேவப்பிள்ளைகளை, பைபிளில் பாருங்களேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். இப்போ ஆப்போசிட். சாத்தான் எதுக்கு சுற்றி திரிகிறான்? தீமை செய்வதற்காக சுற்றி திரிகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலே அகப்பட்ட எல்லாரையும் விடுவிக்கிறவராக சுற்றி திரிந்தார். சாத்தான் ஏன் சுற்றி திரிகிறான்? யாரை பாவத்திலே அகப்படுத்தலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த யோபு புத்தகத்தை கொஞ்சம் படிக்க போகிறோம். இந்த யோபு புஸ்தகத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது. சாத்தான் இந்த யோபுவின் குடும்பத்தை துவம்சம் செய்கிறான், கபலீகரம் செய்கிறான், பல பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆனால் இதெல்லாம் சாத்தானால் வருகிறது அப்படின்னு யாருக்கு தெரியாது? யோபுவுக்கு தெரியாது. ஆண்டவரும் சாத்தானும் ஒருத்தர் பேசிக்கிறாங்க, பர்வத்தில் கமிட்டி நடந்துச்சு, இதெல்லாம் யாருக்கு தெரியாது? யோபுக்கு தெரியாது. நமக்கு தெரியும் இப்படி நடந்துச்சு, நம்ம படிச்சிடறோம். ஆனால் யோபு எங்கே படித்தார்? படிக்கலை. அவருக்கு தெரியாது. அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த யோபு புஸ்தகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ஜோப் ஆர் த ஸ்டோரி ஆஃப் ஜோப் இஸ் சாண்ட்விச்ட் பிட்வீன் ப்ரேயர் எக்ஸ்பீரியன்சஸ். சாண்ட்விச் நமக்கு தெரியும்ல, மேலே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, கீழே ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு, இடையில என்ன இருக்கும்? பீனட் பட்டரோ அல்லது பட்டரோ அல்லது ஏதாவது காய்கறி எடுத்து வச்சு சாப்பிடுவோம். முட்டை தான் ஒன்று, சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவோம். யோபு புத்தகம் பாருங்க, அதனுடைய ஆரம்பத்திலும் 1 அதிகாரத்திலையும் ஒரு ஜெப அனுபவம் இருக்கும், 42 அதிகாரத்திலையும் ஒரு ஜெப அனுபவம் இருக்கும். இடையில தான் இந்த போராட்டம் நடக்குது. படிக்கலாமா?
யோபு 42 அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 42 அதிகாரம். இந்த 42 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? 7வது வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இந்த 3 நண்பர்கள் பார்க்க வந்தாங்க, யோபுவின் நண்பர்கள். இவருக்கு அந்த போராட்டம், கஷ்டம், ஆடு மாடுகள் ஒட்டங்கள் எல்லாம் செத்து போச்சு, 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, அவருடைய சொத்து சுகங்கள் எல்லாம் போச்சு, மனைவி கைவிட்டு போயிட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நோய் உடல் முழுவதும் ஏற்பட்டு கிடந்த இந்த யோபுவை பார்க்க வந்த 3 நண்பர்களும் எப்படி பேசலையா? நிதானமாக பேசலை. யோபுவுக்கு ஆறுதலாக பேசலை, யோபு இன்னும் வேதனைப்படுத்தும்படி தான் பேசினார்கள். அவர்கள் தேவனை குறித்தும் சரியாக பேசவில்லை. இந்த யோபு புத்தகத்தை தனியாக படிக்கணும் நம்ம. அதில் நிறைய டிபேட், வாக்குவாதங்கள் அதில் நிறைய அங்கங்கே இருக்கும். மாறி 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 பேசியிருப்பாங்க. அதான் யோபு புஸ்தகம். யோபு நண்பர்கள், கடைசியில் ஆண்டவர் பேசுவார். இப்படி எல்லாம் மாறி மாறி பேசுவாங்க. இதுதான் யோபு புஸ்தகம். நான் படிச்சிருக்கோம். அன்பானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 3 நண்பர்கள் பார்த்து உங்கள் மேலே எனக்கு கோபம் வருதுன்றார். 8ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். ஜோப் will pray for you. அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். இட்ஸ் எ ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெப அனுபவத்தை பார்க்குறீங்களா? இந்த 3 நண்பர்கள்ட்ட சொல்கிறாரு, 7 காளைகள் 7 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு போங்க. நீங்கள் பேசின பேச்சுக்கு, நீங்கள் விட்ட வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மன்னிப்பு தேவை. ஆனால் யார் நிமித்தம் நான் மன்னிப்பேன்? யோபு அவன் முகத்து நிமித்தம் நான் மன்னிப்பேன். இதை எடுத்துகிட்டு அவன்கிட்ட போங்க, பலியிடுங்க, அவன் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யோபு அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான், பக்திமானாக, நீதிமானாக, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு நீதிமானாக அவன் விளங்கினான் யோபு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நண்பர்களுக்காக யோபு ஜெபித்தான். 10ஆம் வசனம் பாருங்க. 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 எத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்போ யோபு இந்த போராட்டத்தில் மற்றவர்களுக்காக ஜெபித்தான். பாருங்களேன், நமக்கு போராட்டம் வரும் பொழுது நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, நமக்கா யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்களா? இப்படி தான் எதிர்பார்ப்போம். உண்மை தானே? நமக்கு யாரும் ஜெபம் மாட்டாங்களா, நம்ம ஜெபம் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது, என்னத்தையாவது நமக்காக ஜெபம் பண்ணணும் தேடுவோம். ஆனால் யோபு என்ன பண்ணார்? He prayed for others. மற்றவர்களுக்காக ஜெபித்தான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், நானும் உங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். பைபிள் இருக்குல்ல, 1 சாமுவேலில் 8வது அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்பது தேவனுடைய பார்வையில் மிகவும் முக்கியமானது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படி ஜெபிக்கிறவராக சாமுவேல் தீர்க்கதரிசி இருந்தார் அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்குறோம். 1 சாமுவேல் 8:23 இல்லை, ஆனால் 1 சாமுவேலில் இருக்குது. ஐம் ஷுர். அந்த வசனத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன். 1 சாமுவேலில் திட்டவட்டமாக வாசிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மற்றவர்களுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கணும். சார், தேங்க்யூ சார். 13 சாமுவேலில் 12 1 சாமுவேல்
23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. பார்த்தீங்களா, மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அது ஜெபிக்காவிட்டால் என்னவாகும்? அது பாவம் அப்படின்னு வாசிக்கும். அப்போ பாருங்கள், இந்த யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுறார். நமக்கு பிடிக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ணுமா? பண்ண மாட்டோம். நமக்கு பிடிக்காதவங்களுக்காக அந்த பேரை கேட்டாலும் நமக்கு அலர்ஜியாக இருக்கும். உண்மை தானே? நம்ம பிரச்சனை அது, நம்முடைய பாவ பிரச்சனை அது. ஆனால் பிடிச்சவங்களுக்காக விழுந்து விழுந்து ஜெபம். ஆமாவே இல்லையா? பிடிச்சவங்களுக்காக விழுந்து விழுந்து ஜெபம். ஆனால் இந்த யோபுக்கிட்ட வந்து 3 நண்பர்களும் என்னென்னமோ பேசினாங்க, அவரை காயப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க. ஆனால் யோபு அவர்களுக்காக ஜெபித்தான். யோபு 1:5, யோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4-5 வசனம், 2 வசனம் சொல்லுது, இந்த யோபுவுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? விருந்துனா ரொம்ப பிடிக்கும். they liked partying, பார்ட்டி, விருந்து. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சகோதரன் வீட்டில், ஒவ்வொரு சகோதரி வீட்டில் 7 சகோதரர்கள் 3 சகோதரிகள் 10 பேர் மாற்றி மாற்றி விருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டி, ஏதாவது ஒன்று, ஆனிவர்சரி, ஏதாவது ஒரு பார்ட்டி. நமக்கு அப்படி தானே, ஏதாவது பார்ட்டின்னா சந்தோஷமாக இருக்கும். உபவாச கூட்டம்னா காணாமல் போயிடும், அப்படி தானே? ஆனால் பாருங்க, இந்த யோபு என்ன செய்வாராம்? விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது இந்த 10 பிள்ளைகளும் ஒவ்வொரு இடத்துல கூடி இந்த மாதிரி பார்ட்டியெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யோபு என்ன செய்வாராம்? யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். இந்த 10 பிள்ளைகளுக்காகவும் யோபு ஜெபம் பண்ணுவார். அவருக்கு தெரியாது, சாத்தான் இவருக்கு எதிராக, இந்த யோபு குடும்பத்துக்கு எதிராக இவ்வளோ சதிகள் எல்லாம் செய்கிறான். யோபுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், பலி செலுத்த வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செஞ்சுருப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த பிள்ளைகள் இப்படி விருந்து சாப்பாடு கொண்டாட்டம் அப்படின்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பக்தி உள்ள தகப்பனுக்கு எப்படி இருந்திருக்கு? கண்டிப்பாக வேதனையாக தான் இருந்திருக்கும். அந்த பிள்ளைகள் பக்திமான்கள் அப்படின்லாம் ஒன்றும் பைபிளில் போடலை, சரிங்களா? ஒருவேளை நாம் பக்தியாக இருப்போம், பெற்றோர்கள் பக்தியாக இருப்போம், பிள்ளைகள் பக்தியாக இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்ன? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இந்த மாபெரும் போராட்டத்தில் சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவன் இருப்பான், செயல்படுவான். பெற்றோர்கள் செய்ய வேண்டியது என்ன? பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணுங்க. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோமா? என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறோம்? பிள்ளைகளுக்காக. ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளுக்காக என்ன கேட்டு ஜெபம் பண்ணுறோம் என்பதை நாம் சிந்திக்கணும். அப்போ பார்த்தீங்களா, இந்த யோபு புஸ்தகம் ஆரம்பத்தில் ஜெபம், தன் குடும்பத்தில் பிள்ளைகளுக்காக யோபு ஜெபிக்கிறார். கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம், நண்பர்களுக்காக யோபு என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். The story of Job is sandwiched between prayer experiences. ஜெப அனுபவங்களுக்கு இடையில இந்த யோபுவின் சரித்திரம் இருக்கிறது. நம்முடைய சரித்திரம் எப்படி இருக்கிறது? நம்முடைய சரித்திரத்திற்கு இடையில ஜெப அனுபவங்கள் இருக்கிறதா? மாபெரும் போராட்டத்தில் இருக்கிறோம். நாம் எவ்வளவு தூரம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். யோபு ஜெபித்தார், என்ன கிடைச்சிச்சு? 2 மடங்கு ஆசீர்வாதம். நார்மா கதை சொன்னேன். நார்மா ஜெபித்தாள், அவளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கிடைத்தது. இது யோபுவினுடைய அனுபவம். 2ஆம், பேதுருவின் போராட்டத்திலிருந்து படிப்பினைகள். லெசன்ஸ் ஃப்ரம் தி கான்ட்ரவர்சி ஆஃப் பீட்டர். பீட்டர் வாழ்க்கையில்
போராட்டம் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன? முந்தி பேசிடுவார், சரிதானே? செய்யாததெல்லாம் செய்கிற மாதிரி பேசிடுவார், அப்படி தானே? என்ன சொன்னார்? அவர் சொன்னதெல்லாம் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா 22:33 வாசிக்கிறோம். காவலிலும் சாவியிலும் நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவரே, உம் நிமித்தம் எல்லாரும் ஓடி போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஓடி போக மாட்டேன். யோவான் 13, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 13:37 பாருங்க. ஜான் 13:37. பேதுரு அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? எவ்வளோ வேகமாக பேசுகிற பாருங்க. உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன். பேசுவார் அவர், ஆனால் என்ன ஆயிடுவார்? வேகமாக பின்வாங்கிடுவார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி ஆட்கள் தான் லூசிஃபருக்கு தேவை, அப்படிதானே? வெறும் பேச்சில் மட்டும் வீராப்பு காட்டுகிறவர்கள் தான் அவனுக்கு தேவை. நம்ம சில நேரத்தில் அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சில் மாத்திரம் சொல்லிகிட்டே போயிடும், அப்படி இருக்கணும். தவறுவதற்கு நமக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்பானவர்களே, அப்போது அவனை பார்த்து இப்படியெல்லாம் சொன்னவன் கடைசியில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்? 3 முறை மறுதலிச்சிட்டான். 3வது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 3.5 வருஷம் கூட இருந்துட்டு அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்ட்டான். அப்போ தான் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு. லூக்கா 22:31-32 படித்தோம். என்ன வாசித்தோம்? சீமோனே, சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தானின் இடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். ஐ ஹாவ் prayed for you, பீட்டர் அப்படின்னு சொல்கிறார். சைமன், ஐ ஹாவ் prayed for you. நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். விசுவாசம், ஜெபம். விசுவாசம், ஜெபம் ரெண்டு எனக்கு தெரியுதா அந்த வசனத்தில்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்கான என்ன பண்ணேன்? உனக்கான ப்ரேயர் பண்ணேன். ஃபெய்த் அண்ட் ப்ரேயர் கோ டுகெதர். விசுவாசம், ஜெபம் ரெண்டும் சேர்ந்தே செல்லும். மாபெரும் போராட்டத்தில் இந்த ரெண்டுமே மிக முக்கியமான காரியங்கள். 2 important or key components in the great controversy are faith and prayer. ஜெபம், விசுவாசம், ஜெபம் ரெண்டு முக்கியம். யோபு கிட்ட பாருங்க. யோபு விஷயத்தில் சாத்தான் போய் என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்டாலும் கேட்கலையா? கேட்டான். பேதுரு விஷயத்தில் இயேசு சொல்லார் பாருங்க. சீமோனே, சாத்தான் கிட்ட என்ன பண்ண? உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டுடைய பிள்ளைகள், பக்தியாய் வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே போராட்டங்கள் வரும். பேதுருவோ அல்லது யோபுவோ யாருனாலும் சரி, இங்கே இருக்கிற யாரானாலும் சரி, எல்லாருக்கும் போராட்டங்கள் வரும். ஆனால் தேவனுடைய உத்தரவு இல்லாமல் அந்த போராட்டம் நமக்கு வராது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த பிரச்சனை வராது, அந்த நோய் வராது, அந்த சங்கடம், அந்த சிக்கல் ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் நமக்கு வராது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தேவனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை அல்ல. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி வந்துச்சு அப்படின்னு யாரும் சொல்ல கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளோ போராட்டம் வந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் ஏன் இந்த நோய் வந்துச்சு, எங்களுக்கு ஏன் இந்த ஆக்சிடெண்ட் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்க கூடாது. ஏன் இப்படி இவங்களை எடுத்துக்கிட்டீங்க ஆண்டவரே, ஏன் இப்படி இவர் செத்து போனார் சின்ன வயசில், அந்த பாஸ்டருக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு கேட்க கூடாது. ஆனால் மாம்சம் கேட்கும். ஆனால் அந்த மாபெரும் போராட்டத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா,
தேவனுடைய முன்னறிவு இல்லாமல், தேவனுடைய உத்தரவு இல்லாமல் சாத்தான் உங்களையும் என்னையும் தொட முடியாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், சாத்தான் மிகவும் பக்தியானவன், ஊத்ஸ் தேசத்தில் மிகவும் புகழ் பெற்றவன் யோபு. அவன் மேலே கண்ணு வச்சுட்டான். இந்த 12 சீஷர்களில் 3 பேர் ரொம்ப நெருக்கமானவர்கள் இயேசு கிறிஸ்து கூட. யார் இந்த 3 பேர்? பேர் யார் தான் சொல்லுவோம்? பேர் யார் தான் சொல்லுவோம்? பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான், அப்படி தான் சொல்லுவோம். அப்படி தானே? பேதுரு தான் முதல் ஆள். அப்போ பாருங்களேன், நம்ம ரொம்ப லீடிங்கில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன இருக்கும்? பக்தியாக இருக்கிறோம், அதுக்காக பக்தியாக இருக்க வேண்டாம் நினச்சிட வேண்டாம். பக்தியாக இருக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க நம்ம ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம், அப்படி எல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய, ஊழியங்களை செய்ய பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க நம்ம எல்லா வித ஜெபத்தோடு கூடிய பிரயத்தனங்களை எடுக்கிறோம். அப்படின்னாலே சாத்தான் என்ன செய்வான்? கண் வைப்பான். அதனால் ஆரத்தை எடுத்து போட்டுடலாமா? அவசியம் இல்லை. பிரியமான தேவப்பிள்ளைகளே, சாத்தான் இந்த யோபுவின் மீது கவனம் வைத்தது போல பேதுரு மீதும் அவன் கவனம் வைத்தான். ஆனால் பேதுருவுக்கு தன்னை குறித்து தெரிந்திருந்ததை காட்டிலும் ஆண்டவருக்கும் சாத்தானுக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். சரிதானே? Anticipating his weakness, Satan tempted Peter to be boastful before others, to fall asleep in the garden instead of praying for the master and themselves, and finally to deny Jesus before the lowest in the society. இவனுடைய பலவீனம், பேதுருவின் பலவீனம் சாத்தானுக்கு நல்லா தெரியும். எப்படி தான் பேசுவான், இவன் ஒன்றும் செய்ய மாட்டான் என்று அறிந்திருந்த சாத்தான் என்ன செய்கிறான்? பேதுருவை சோதிக்கிறான். மற்றவர்களுக்கு முன்பாக பெருமையாய் பேசும்படிக்கு. பெருமையை சொன்னேன்ல, நான் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஜெயிலுக்கு போனால் நான் வருவேன் ஆண்டவரே. சேதத்தில் மூலம் மற்றவங்களுக்கு முன்னாடி பெருமையாக பேசிடுவோம்ல. அப்படி செய்ய பேதுருவை சோதித்தான். எஜமானுக்காக இவன் ஜோமனை இருக்கணும். பாருங்களேன், ஏசு கிறிஸ்து அவனுக்காக ஜோமனார், உனக்கான ப்ரே பண்ணேன்னு சொன்னார். இதை கேட்டவன் இவன் ஏசு கிறிஸ்துக்காக ஜோமனா, இவன் ஜோமனை என்ன பண்ணிட்டான்? தூங்கிட்டான். அவனை தூங்க வச்சுட்டான் சாத்தான். சரிங்களா? ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டான். சில நேரத்தில் நாமும் பாருங்களேன், ஆலயத்திலேருந்து கூட தூங்கிடுவோம். சரிதானே? கணநித்திரையின் ஆவி சாந்தம் கொண்டாந்து கொடுப்பான். அது மட்டும் இல்லை, அவன் எஜமானுக்காகவும் தங்களுக்காகவும் ஜோமன் இருக்கணும். 3 பேருமே தூங்கிட்டாங்க தோட்டத்தில், கெச்சமேனே தோட்டத்தில். அது மட்டுமல்ல, கடைசியில் அந்த நியாய சங்கத்தில் இயேசுவை அவன் என்ன செய்தான்? மறுதலிக்கவும் சாத்தான் அவனை சோதித்தான். பேதுரு பெரிய அளவில் அவன் தவறினான், பெரிய அளவில் தவறினான். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அவன் மனம் திரும்பினான். பேதுரு மனம் திரும்பினான். மனத்தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக, மூப்பராக, எழுத்தாளனாக, பிரசங்கியாக, இரத்த சாட்சியாக அவன் மாறினான். அப்படிதான் வாசிக்கிறோம். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பேதுரு பெருமையாக இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்மையாக மாறினான். பைபிள் சொல்லுது, பேதுரு படிக்காதவன், பேதுரு படிக்காதவன். அப்போஸ்தலர் 4:13 படிச்சு பாருங்க. அந்த பேதுருவை யோவானையும் பார்த்து, இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும், இவர்கள் பேதமை உள்ளவர்கள் என்றும், ஒன்றும் தெரியாதவங்க என்றும் அறிந்த இந்த மூப்பர்கள், ஆசாரியர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படிப்பா அந்த பேதுரு இப்படி பேசுறாரு? அன்பான தேவப்பிள்ளைகளே, காரணம் அன்னைக்கு பேதுருக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஒருவேளை இயேசு அவனுக்காக ஜெபித்திராவிட்டால் என்ன இருக்கும்? ஒருவேளை
இவன் இந்த மாதிரி என்னைய மறுதளிச்சிட்டானே, இப்படி கூடவே இருந்து குழி பறிச்சிட்டானே, என்னைய சபிச்சிட்டானே, என்னை தெரியாதுன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை அப்படியே அவனுடைய மன சோர்விலேயே, அவனுடைய வியாகுலத்திலேயே, உடைந்த நிலையிலேயே அவன் அப்படியே விட்டிருந்தால் என்ன இருக்கும்? 1 பேதுரு 2 பேதுரு கிடைச்சிருக்கார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பண்ண பிரசங்கம் கிடைச்சிருக்கார். 3000 பேர் மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க. இந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அவர் எப்படி எழுதுறாரு பாருங்களேன். சும்மா 1 வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 5ல் அவர் எப்படி எழுதுறாரு பாருங்க. முதல் வசனம், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், என்ன புத்தி சொல்றாரு? 3ஆம் வசனம் பாருங்க. சுதந்திரத்தை அல்லது சபையாரை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். தாழ்மையாருங்க தாழ்மையாருங்க அப்படிதான் திரும்ப 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 சொல்லுவார். அந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சுப்பார். தாழ்மையாருங்க, கவனமாருங்க, ஜாக்கிரதையாருங்க, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன்னா இவர் கவனம் இல்லாமல் என்ன பண்ணிட்டார்? சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டார், ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டார். நீங்கள் 1 பேதுரு 2 பேதுரு 2ஐயும் படிங்களேன். ஜாக்கிரதை 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 திரும்ப திரும்ப எழுதுவார். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 1 பேதுரு 4:7. நீ வேற எங்கெல்லாம் ஜாக்கிரதை கண்டுபிடி. 1 பேதுரு 2 பேதுரு. அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் அவனுக்காக ஜெபித்தார். கிறிஸ்து அவனுக்காக மாபெரும் போராட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்மை விழுங்குவதற்கு, நம்மை பாவத்தில் விழத்தள்ளுவதற்கு நம்முடைய எதிராளி எப்போவுமே எப்படி இருக்கான்? ரெடியாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனுக்கு கொஞ்சம் காலம்னு. நமக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் காலம்னு. அப்படி தானே? நமக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம்தான் அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளை, சிந்திக்கணும். ஃபெய்த் அண்ட் ப்ரேயர் ஆர் கீ இன் த பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போராட்டத்தில் விசுவாசமும் ஜெபமும் மிக முக்கியமானவை. ஆன் த டேஸ் we don't pray, the enemy advances. நாம் ஜெபிக்காத நாட்களிலே எதிராளி முன்னேறுவான். பட் on the days we do, Christ is armed with legal moral rights to tell the adversary, thus far shall you go and no further. என்ன தெரியுமா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் ஜெபிக்காத நாட்களிலெல்லாம் சாத்தான் ஜெயிப்பான். நாம் ஜெபிக்கிற நாட்களிலெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவித சட்ட ரீதியான உரிமைகளோடும் ஆவிக்குரிய உரிமையோடும் ஆண்டவர் சொல்லுவாராம் சாத்தானை பார்த்து, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. யோபுல படிக்கிறவங்க 38ஆம் அதிகாரத்தில் கடலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாராம், கடலை பார்த்து இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே. கடல் அவ்வளோ தூரம் தான் வரும், அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு போயிட்டு வரும், அது தாண்ட முடியாது. அதுக்கு ஒரு எல்லை ஆண்டவர் குடிச்சிருக்காருன்னு பைபிளில் படிக்கிறோம். பார்த்தீங்களா? அதே போல தான் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சாத்தான்னு சொல்லுவாராம். என்ன சொல்லுவாராம்? எப்பா இவ்வளோதான், இதுக்கு மேலே நீ வரக்கூடாது. யோபுட்ட சொன்னார்ல, நீ அவனுடைய உடைமைகள் என்ன வேணாலும் பண்ணு, அவன் உடல் என்ன வேணால் பண்ணு, ஆனால் உயிரை நீ தொடக்கூடாது. சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் அந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் செயல்படுகிறார். பார்த்தீங்களா? பேதுருக்கா கிறிஸ்து ஜெபம் பண்ணாரு. அவன் ஒரு வல்லமையான அப்போஸ்தலனாக, யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக பேதுரு மாறினான். கலாத்தியர் 2 அது இருக்கு, யூதர்களுக்கு அப்போஸ்தலன். 3வது கடைசி ஒரு பாடம் சொல்லி நான் முடிச்சிடறேன். முதல்ல யாருடைய அனுபவத்தில் படித்தோம்? யோபு. 2வது யாருடைய அனுபவம்? பேதுரு. 3வது அனுபவம் மோசே அல்லது இஸ்ரவேல் ஜனங்களின் போராட்டத்திலிருந்து படிப்பினைகள், லெசன்ஸ் ஃப்ரம் த கான்ட்ரவர்சி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்.
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு யுத்தம் நடந்துச்சு. இஸ்ரவேலருக்கும் யாருக்கும்? அமலேக்கியருக்கும். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மலை மேலே மோசே உட்காந்துருக்கார், மலைக்கு கீழே யோசுவா யுத்த வீரனாக தளபதியாக இருந்து அந்த யுத்தத்தை அமலேக்கியரோடு நடத்துகிறான். சரிதானே? யார் ஜெயிச்சா? எப்படி ஜெயிச்சாங்க? கதை நமக்கு தெரியும். யாத்திராகமத்தில் 17, 10, 11 வசனங்கள் ரொம்ப தத்ரூபமாக இந்த காட்சியை விளக்குகிறது. என்ன வாசிக்கிறேன் பாருங்க. மோசே யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்குடைய யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். எதுக்கு ஏறினாங்க? ஜோமண்டலுக்காக மேலே ஏறினாங்க. நம்ம ஜோமண்டருக்காக மலை உச்சி ஏறி இருக்கிறோமா? ஜோமண்டருக்காக மொட்டை மாடி ஏறி இருக்கிறோமா? ஜோமண்டருக்காக தனியாக ரூமுக்கு போகிறோமா? இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? 11, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே கை உயர்த்தப்பட்டிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலருக்கு வெற்றி. எப்போ அவன் கை தளர்ந்து போகுமோ அமலேக்கியர் ஜெயிப்பார்கள். புரியுது உங்களுக்கு? அப்போ நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் வெற்றிங்க, ஜெபிக்காமல் தளர்ந்து போகும்போதெல்லாம் தோல்வி. ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோல்வி என்று புரிந்து கொள்ள முடிகிறதா? நாம் ஜெபிக்காத போது, விசுவாசத்துடன் தேவனிடம் போகாத போது தேவனின் செயல்பாடு சுருங்கி விடுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆண்டோட ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்னா, லார்ட் யூஸ் மீ டு த மேக்சிமம், லார்ட் யூஸ் மீ டு த மேக்சிமம். என்னை எவ்வளவுக்கு நீ பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த ஆண்டவரே. ஜான் வெஸ்லி அடிக்கடி ஜெபம் பண்ணுவாராம், லார்ட் லெட் மீ நாட் லிவ் டு பி யூஸ்லெஸ் அப்படின்னு ப்ரே பண்ணுவாராம். லார்ட் லெட் மீ நாட் லிவ் டு பி யூஸ்லெஸ், பயனற்றவனாய் ஆண்டவரே என்னை வாழ விடாதிரும் அப்படின்னு ப்ரே பண்ணுவார். ராபர்ட் மோரிசன் சீனாவுக்கு மிஷினரியாக முதல் மிஷினரியாக சென்ற மனிதன். ராபர்ட் மோரிசன் 1807 போனார். சீன மொழியில் அவர் தான் பைபிளை கொண்டு வந்தார். அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவார், லார்ட் டேக் மீ வேர் யூ வாண்ட் மீ த மோஸ்ட் அப்படின்னு ப்ரே பண்ணுவார். லார்ட் டேக் மீ வேர் யூ வாண்ட் மீ த மோஸ்ட். ஆண்டவரே நான் எங்கே அதிகம் தேவையோ அங்கே என்னை கொண்டு செல்லும். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே நான் இங்கே இருந்துக்கிறேன், ஆண்டவரே இங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது. அப்படி தான் நம்ம கேட்போம். புரியுது உங்களுக்கு? இப்படிலாம் ஜெபம் பண்ணதுனால தான் ராபர்ட் மோரிசன் ஆண்டவர் பயன்படுத்தினார். இப்படி ஜெபம் பண்ணதுனால தான் ஜான் வெஸ்லியை இங்கிலாந்தில் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தினார். தெரியுமானவர்களே, ஆண்டோட என்ன ஜெபம் பண்ணுறோம்? எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த மாபெரும் போராட்டத்தில் நாம் எப்படி ஜெபிக்கணும் என்பதை புரிந்துதான் ஜெபிக்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது 2 பிரச்சனை நம்மகிட்ட இருக்கு. 2 பிரச்சனைன்னு தெரியுமா? ஒன்று அவிசுவாசம், இன்னொன்று ஜெபமின்மை. 2 முக்கியமானது என்ன பார்த்தோம்? ஜெபம், விசுவாசம்னு பார்த்தோம்ல. இந்த 2மே நம்மகிட்ட குறைவாக இருக்குது. அப்படி தானே? அவிசுவாசம், இன்னொன்று என்னது? ஜெபமின்மை, அன்பிலீஃப் அண்ட் ப்ரேயர்லெஸ்னஸ். ஒரு தகப்பன்றது தான், அவனுக்கு ஒரு மகன் பிசாசு பிடிச்சிருந்துச்சு, சீஷர்கிட்ட கொண்டு வந்தான், ஒன்றும் செய்ய முடியல. மத்திய 17 படிக்கிறோம்ல, ஏசு கிறிஸ்து கொண்டு வந்து என்ன சொன்னான்? ஆண்டவரே உங்கள் சீச்சல்கிட்ட கொண்டு வந்தேன், ஒன்றும் செய்ய முடியல, உம்மன்ட்ட கொண்டு வர ஆண்டவரே, இனீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் செய்யும். அவிசுவாசமாக பேசணும். அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை அவருடைய சொந்த ஊரில், அவருடைய சகோதரர்கள் இருந்த ஊரில் அவர் செய்ய முடியலையா? காரணம் என்ன? அவிசுவாசம். பைபிள் சொல்லுது அவிசுவாசம். அவருங்க நிறைய அற்புதங்கள் செய்யலைன்னு பைபிள் வாசிக்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் அற்புதங்கள் செய்கிறதில்ல தெரியுமா? நம்ம ஏன் அற்புதங்களை பார்க்கறதில்ல தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம்மகிட்ட என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபம் இருக்கு, எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு எழுத்தாளர் சொல்றாரு, the greatest demon to exorcise is a lack of faith. எக்ஸசைஸ் இல்லை, எக்ஸார்சைஸ், EXORCIC. எக்ஸார்சைஸ்னா பேய் ஓட்டுறது. நம்மிடத்திலிருந்து ஓட்டப்பட வேண்டிய மிகப்பெரிய பேய் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, அவிசுவாசம். நம்மகிட்ட இருக்கிற விசுவாச குறைவு இதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பேயம். இந்த பேயை முதல்ல துரத்தணும் அப்படின்னு அவர் எழுதுறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாசகம் சொல்லி நான் முடிச்சிடறேன். எலன் ஒயிட் அம்மையார் இந்த மாபெரும் போராட்டம் புஸ்தகத்தில் சொல்லுகிற கருத்து முதல்ல இங்கிலீஷில் படிக்கிறேன். It is a part of God's plan to grant us in answer to the prayer of faith that which he would not bestow did we not thus ask. அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? தமிழ் வாசிக்கிறேன். விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் ஜெபத்திற்கு பதிலளிக்க வேண்டும் என்பது தேவ திட்டத்தின் ஒரு பகுதி. நம்ம செய்கிற ஜெபத்தை விசுவாசத்தோடு செஞ்சால் பதில் கொடுக்குன்றது தேவ திட்டத்தின் ஒரு பகுதி. நாம் அவ்வாறு கேட்டிராவிட்டால், அப்படி கேட்காவிட்டால் அவர் கொடுக்க மாட்டார். புரியுதா உங்களுக்கு? கேட்காவிட்டால் ஆண்டு நினைச்ச மாட்டாரா? கொடுக்க மாட்டார். கேளுங்கள் கொடுக்கப்படும். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? எதுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டு கொடுத்தாரு? கேளுங்கள் கொடுக்கப்படும், பரிசுத்தாவி கேளுங்கன்னு சொன்னார். அதுக்கு தான் சொன்னார். லூக்கா 11 அதிகாரம் 13 வசனம் படிச்சு பாருங்க. அந்த 13 வசனங்கள் படிச்சு பாருங்க லூக்கா 11. அன்பானவர்களே, கேளுங்கள் கொடுக்கப்படும். எலிசாட்ட சொன்னார். என்ன சொன்னார்? கண்டால் கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. என்ன கேட்டார் எலிசா? தகப்பனே, என் தகப்பனே, உமற்ற இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு சிம்பிளாக சொல்லிட்டாரு. எப்பா, ரொம்ப கஷ்டமானது கேட்டுட்டேன். நான் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ கண்டால் கிடைக்கும், காணாவிட்டால் கிடைக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு சிம்பிள் பிரின்சிபல் இன்னைக்கு செய்தியின் அடிப்படையில் கடைசியாக சொல்லுகிற ஒரு பாடம் என்ன அப்படின்னா, சின்ஸ் அப் அண்ட் நீஸ் டவுன் அண்ட் யூ ஆர் ஆன் விக்டரிஸ் சைடு. சின்ஸ் அப், நம்முடைய கன்னங்கள், நம்முடைய முகம் மேல் நோக்கி, முழங்கால்கள் கீழே முடங்கி இருந்தால் இதுதான் வெற்றியின் நாம் பக்கத்தில் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். சின்ஸ் அப் அண்ட் நீஸ் டவுன், யூ ஆர் ஆன் விக்டரிஸ் சைடு. அப்படித்தான் யோபு வெற்றி பெற்றார். அப்படித்தான் பேதுரு, இயேசு ஜெபித்தார், பேதுரு வெற்றி பெற்றார். பிற்பாடு ஜெபிக்கிறவராக பேதுரு மாறினார். மோசே ஜெபித்தார், இஸ்ரவேல் ஜனங்களே வெற்றி பெற்றார்கள். நார்மா ஜெபித்தால் விடுதலை பெற்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட், மாபெரும் போராட்டத்தில் இருக்கிறோம். சும்மா ஏனோ தானோன்னு வாழ்கிறதுக்கு இது காலம் கிடையாது. சும்மா சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு வாழ்கிறதுக்கு இது காலம் கிடையாது. ஆண்டவரை சார்ந்து ஆண்டோட பலத்தை பெற்று வாழ்வதற்கான நாட்கள் இந்த நாட்கள். ஆகவே இந்த மாபெரும் போராட்டத்தில் ஜெபம் எவ்வளோ அவசியம் என்பது உணர்வோம், ஒப்பு கொடுப்போம். இந்த உபவாச ஜெபத்தில் ஊக்கமாக ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தீர். எங்களுக்கு இன்னும் ஆண்டவரே ஏராளமான நன்மைகள் செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நன்மையின் வெளிப்பாடு தான் நாங்கள் நம்முடைய ஆலயத்தில் கூடி தேவ பிள்ளைகளாக ஒருத்தர் சந்தித்து சத்தியங்களை படிக்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பது. ஆண்டவரே, இந்த பெரும் சலாக்கியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, அதே சமயத்தில் எங்களுக்கு தீமை செய்வதற்காகவே எங்களை எதிராளி உலாவுகிறான், சுற்றித் திரிகிறான். கெச்சிக்கிற சிங்கம் போல் அவன் அலைந்து திரிகிறான் என்று நாங்கள் படிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே, எங்களை தீமையிலே தள்ளுவதற்கு, பாவத்திலே விளைச் செய்வதற்கு அவன் தீவிரிக்கிறான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட போராட்டமான காலகட்டத்தில் எங்களுடைய ஜெப வாழ்க்கை குறித்த பாடங்களை நாங்கள் படித்தோம். பிசாசனுடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கும் வெற்றியின் பக்கம் கிறிஸ்து வெற்றி சிறந்தார், அந்த வெற்றியின் பக்கம் நாங்கள் நிற்பதற்கும் ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் முழங்கால் படியிட்டு
எங்கள் முகத்தை பரலோகத்துக்கு நேராக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை படித்தோம் ஆண்டவரே. மோசேயின் கைகள் உயர சென்ற போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். அவனுடைய கைகள் தளர்ந்த போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி பெற்றார்கள். ஆண்டவரே, எங்களுடைய கைகள் எப்போதும் உமக்கு நேராக உயர்ந்திருக்கட்டும். எங்களுடைய முகங்கள் எப்போதும் பரத்துக்கு நேராக திரும்பி இருக்கட்டும். அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்தில் எங்களை அற்புதமாக நடத்தி வந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பங்கள் எல்லாம் பாதுகாத்தீர். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டினீர். எங்கள் கையின் பிரயாசங்கள், பணிகள், தொழில்கள், போக்குவரத்து எல்லாம் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்தீர். பிள்ளைகளுடைய படிப்பில் கூட இருந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வைத்திருக்கிற கடைகள், வியாபார ஸ்தலங்கள், எங்களுடைய பிஸ்னஸ் சென்டர்ஸ் எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நாளில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, வாஞ்சையோடு வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் இந்த நாளில் விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இருக்கிற உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தியை கொடுக்க வந்திருக்கிற பாஸ்டர் பக்தவச்சலம், அவருடைய குடும்பத்தை, அவர் கவனிக்கிற திருச்சபைகள், அம்மாப்பட்டி, பள்ளப்பட்டி திருச்சபைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனுக்கு மகிமையாக ஆண்டவர் இந்த ஊழியக்காரை, ஆண்டவர் இந்த அஞ்சுகுழிப்பட்டி சபை எல்லாத்தையும் கர்த்தர் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும். நாங்கள் தேவனோடு நேரம் செலவழிக்கிறவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, எப்படி ஜெபத்தில் கிறிஸ்துவானவர் பேதுருவுக்காக ஜெபித்தாரோ, அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற யோபு நண்பர்களுக்காக ஜெபித்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சையை எங்களுக்கு தாரும். எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையிலையும், எங்கள் குடும்பத்திலையும், சபையிலையும் ஆண்டவரே, இந்த ஜெப வாஞ்சை எங்களுக்குள்ளாக பெருகட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆசீர்வதியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழிநடத்தலும், பரலோகம் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களும் நம்ம எல்லாரோடும் இந்த நாளிலே தமிழ் திருச்சபையிலும் ஆங்கில திருச்சபையிலும் இந்த உபவாச ஜெபத்திலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளோடும், குறிப்பாக இலங்கை ஊழியங்களோடும், நம்ம எல்லாருடைய ஊழியங்களோடும், இந்த திருச்சபையின் ஊழியங்களோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.